வணக்கம், என் பேர் திலீப். நான் ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், கார்பரேஷன் அண்ட் சிஎம்டியில் வந்து லைசன்ஸ் சர்வேராக இருக்கேன். ஸோ நம்மளோட காஸ்ட் சீரீஸ் வீடியோ வந்து வாரம் போட்டுட்ருக்கோம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கு வந்து எவ்வளோ காஸ்டிங் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ காம்பவுண்ட் வாலோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கால்குலேட் பண்ண மாட்டோம், ரன்னிங் ஃபீட்டுன்னு சொல்லுவோம், அடிக்கணக்கு. எப்படின்னா இப்போ ஒரு 30க்கு 40 பிளாட் இருக்குன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் 30 60 அடி, ரெண்டு சைடு 40 80 அடி. ஸோ ரன்னிங் ஃபீட் கணக்கு பார்த்தோன்னா 140 ரன்னிங் ஃபீட் வரும். ஸோ காம்பவுண்டோட காஸ்ட் வந்து ஜென்ரலாக ரன்னிங் ஃபீட்டில் தான் சொல்லுவாங்க. அதோட காஸ்டிங் தான் இன்றைக்கி வந்து நம்ம டீட்டெயிலாக பிரேக்கப் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவை வழங்குவது Hireandbuild. ஸோ Hireandbuild மூலிமா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு 15 years வாரண்ட்டி கொடுப்போம் அண்ட் ஓவர் 200+ குவாலிட்டி செக்ஸ் பண்ணி ப்ராஜெக்டை ஆன் டைம் டெலிவர் பண்ணுவோம், எந்த காஸ்ட் ஓவரனும் இல்லாமல். மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள Hireandbuild வெப்சைட்டை பாருங்கள். ஸோ காம்பவுண்ட் வாலில் பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற அட்வைசபிளான 2 மெத்தட்ஸ் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தோன்னா நம்ம செங்கலில் செவரு கட்டுறது, 9 இன்ச்சு செங்கலில் செவரு கட்டி 2 சைடு பூசிட்டு மேலே பெயிண்ட் அடிக்கிறது. செகண்ட் மெத்தட் பார்த்தோன்னா ஹாலோ பிளாக்கில் கட்டுறது. ஹாலோ பிளாக்கில் கட்டிட்டு மேலே பூச மாட்டோம், மேலே ஜஸ்ட் பெயிண்ட் அடிச்சிருவோம். இது வந்து ஒரு சிலர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஏன்னா அந்த வால் வந்து டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ண மாதிரி கொஞ்சம் அழகாக இருக்கும் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு காஸ்ட்டும் கொஞ்சம் குறையும். கம்பேர்ட் டு பிரிக்ஸ் வந்து இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தடு. இது இல்லாமல் ஒரு சில மெத்தட்ஸ் இருக்குது. நான் சம்பு செப்டிக் டேங்கில் சொன்ன மாதிரி விச் இஸ் நாட் ப்ரிஃபர்டு. அது என்னன்றதை கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற காஸ்டிங் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெத்தட், அதாவது செங்கலில் கட்டி 2 சைட் பூசுகிற மெத்தடோட காஸ்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பைல் ஃபவுண்டேஷன். ஸோ பைல் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாயிலிருந்து 5 அடி 6 அடி ஆக்கர் போட்டு குழி எடுத்து அதில் பைல் இறக்குறது. ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லைனா நம்ம நார்மலாக ஜேசிபியில் குழி எடுத்து ஃபுட்டிங் போட்டு பண்ணுறோம் இல்லையா, அப்படியும் பண்ணலாம். இந்த காம்பவுண்ட் வாலில் நாங்கள் வந்து பைல் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பைல் ஃபவுண்டேஷனுக்கு ஆன காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 29,653. ஸோ எத்தனை பைலுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 30க்கு 40, இந்த இமேஜில் தெரிகிற மாதிரி 30க்கு 40 செவரு. இதில் வந்து மொத்தம் 14 பைல் இருக்குது நம்மளுக்கு. ஸோ 14 காலம் வரும் மேலே, நம்மளுக்கு 10 அடிக்கு ஒரு காலம் அப்படின்னு போடும்போது 14 காலம் வரும். ஒரு காலம் கீழேயும் பைல் நம்ம போடணும். ஸோ 14 பைலுக்கு வந்து 29,653 ரூபா. அப்போ ஒரு பைலோட கணக்கு பார்த்திங்கன்னா 2,118 ரூபா. ஸோ இந்த பைலில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6 அடி குழி எடுத்து உள்ள ஸ்டீலு காங்க்ரீட் இந்த மெட்டீரியல் காஸ்ட் வரைக்கும். எப்பவும் போல் நான் லேபர் காஸ்ட் வந்து தனியாக கடைசியில் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம். ஸோ இந்த பிளிந்த் பீம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 140 அடி காம்பவுண்ட் வாலுக்கு வந்து நம்ம கீழே ஃபுல்லாக பிளிந்த் பீம் போடுவோம். 140 அடிக்கும் நம்மளுக்கு வந்து பீம் தேவை. இந்த 140 அடி பீமோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 22,160 ரூபா இந்த பிளிந்த் பீமோட காஸ்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம காஸ்டிங்கில் பார்த்தோம்னா காலம். நம்ம ஏற்கனவே பைல் ஃபவுண்டேஷன் பார்த்துட்டோம், 14 பைல் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒவ்வொரு பைலுக்கு மேலேயும் காலம் வரும். ஸோ 14 காலம் நம்மளுக்கு வருது. ஸோ நம்மளுக்கு 14 காலமோட காஸ்டிங் பார்த்திங்கன்னா 17,700 ரூபா. அதில் வர்ற ஸ்டீலு காங்க்ரீட் எல்லாம் சேர்த்து. இந்த காங்க்ரீட்டோட சைஸ் பார்த்துட்டோன்னா வந்து 9 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு, அதுதான் நம்ம காலமோட சைஸு. அப்போ ஒரு காலமோட காஸ்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,265 ரூபா. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிரிக்ஸ் தான். ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டோம், பிளிந்த் பீம் காலம்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்து வந்து செங்கல் தான். ஸோ இந்த 140 அடி காம்பவுண்ட் வாலில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 அடிக்கு மட்டும் பிரிக் ஒர்க் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த 10 அடியில் கேட் வைப்போம், வீட்டுக்கு வர என்ட்ரன்ஸு கார் பார்க்கிங் எல்லாமே அதில் தான் இருக்கும். ஸோ அந்த 10 அடி லெஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம்னா 130 அடிக்கு வந்து நம்ம வந்து பிரிக் ஒர்க் பண்ணணும், 6 அடி ஹைட்டுக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஆகிற பிரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6,600 கல் வரும். ஸோ காம்பவுண்ட் வால்ன்றதுனால நம்ம ரொம்ப ஒயர் கட் பிரிக்ஸ் போடாமல் ஒரு மீடியம் குவாலிட்டி கல் போட்டால் ஒரு கல் வந்து 7 ரூபா வரும். ஸோ நம்மளுக்கு பிரிக்ஸு ப்ளஸ் அதை ஒட்டுறதுக்கு உண்டான சிமெண்ட் மார்ட்டர், கல் எடுக்கிறதுக்கு உண்டான கலவை ரெண்டும் சேர்த்தோன்னா ஏறக்குறைய 53,700 ரூபா வருது இந்த 130 அடி செவருக்கு. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிங்கோட காஸ்ட்டு தான். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்டு வரோம். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், பிளாஸ்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபா மெட்டீரியல் ஆகுது. ஸோ இந்த பிளாஸ்டிங்கோட ஏரியா இதில் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 130 அடிக்கு தான் நம்ம வந்து செங்கல் வச்சுருக்கோம். ஸோ 130 × 6 அடி ஹைட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 780 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாஸ்டிங்கோட ஏரியா. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து 15 ரூபா உள்ள 15 ரூபா வெளியே அப்படி கணக்கு பண்ணோன்னா நம்மளுக்கு 23,400 ரூபா வந்து பிளாஸ்டிங்கோட காஸ்ட் மட்டும் நம்மளுக்கு வருது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம காஸ்டிங்லேருந்து பெயிண்டிங் இருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே வீட்டுக்கெலாம் நம்ம பார்த்துருக்கோம், பெயிண்டிங் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 15 ரூபா வரும்ன்ட்டு. ஸோ இது அவுட்ரு காம்பவுண்ட் வால்ன்றதுனால நம்மளுக்கு அவ்வளோ மெட்டீரியலும் தேவைப்படாது, நம்ம பட்டி பார்க்குறதும் இல்லை. ஸோ அதனால் 2 சைடும் சேர்த்தே நம்ம வந்து 15 ரூபா அசியூம் பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து பிளாஸ்டிங் பண்ண அதே ஏரியா தான் 780 ஸ்கொயர் ஃபீட்டு சேர்த்தே நம்ம 15 ரூபான்னு கணக்கு பண்ணால் 11,700 ரூபா நம்மளுக்கு வந்து பெயிண்டிங் ஆகிற காஸ்ட் மட்டும்.
மெட்டீரியல் வித் லேபர். அடுத்து பார்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கேட்டு, நம்ம ஃப்ரண்ட்டில் கார் பார்க்கிங்க்கு ஒரு கேட்டு போடுவோம் இல்லையா, ஸோ ரொம்ப மினிமலாக பேசிக்கான ஒரு கேட்டு போட்டால் கூட நம்மளுக்கு 30,000 அந்த கேட்டோட காஸ்ட் வரும். மெட்டீரியல் ப்ளஸ் அந்த கேட்டை கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது இது எல்லாம் சேர்த்து ஆகிற காஸ்ட் வந்து 30,000 நம்மளுக்கு வந்து ஆகிடும். லாஸ்ட்டாக பார்த்துக்கிட்டோன்னா லேபர் காஸ்ட்டு. கான்ட்ராக்டர்ஸ், லேபர் கான்ட்ராக்டர்ஸ் வந்து காம்பவுண்டு வாலுக்கு வந்து அடி கணக்கு தான். முன்னாடியே சொன்ன மாதிரி ரன்னிங் ஃபீட் கணக்குக்கு தான் வந்து லேபர் வாங்குவாங்க. ஒரு அடிக்கு வந்து அவங்க வாங்குகிற காஸ்ட் வந்து 300 ரூபாய் 6 அடி ஹைட்டு காம்பவுண்ட் வாலுக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நம்மளுக்கு வந்து 130 அடி காம்பவுண்ட் வால் வருது. நம்ம 10 அடி கேட்டை ரெடியூஸ் பண்ணிடலாம். 130 அடி காம்பவுண்ட் வாலுக்கு 300 ரூபாய் நம்ம கணக்கு போட்டோம்னா 39,000 வந்து நம்மளுக்கு லேபரோட காஸ்ட் மட்டும் வருது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம காஸ்டிங்லாம் தனித்தனியாக பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ மொத்தமாக நம்மளுக்கு இந்த காம்பவுண்ட் வால் ஆகிற காஸ்ட் பார்த்திங்கன்னா 2,27,000 ரூபாய். ஸோ இதில் நம்ம கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் வந்து ஆட் பண்ணோம் 10%. ஸோ நான் முன்னாடி வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் ப்ராஃபிட் வந்து 15%. ஸோ ஒரு வீட்டில் வந்து எல்லாத்துலேயுமே நம்ம ஈவனாக 15% வைக்கும்போது எண்டு காஸ்ட், டோட்டல் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அந்த கஸ்டமருக்கு. ஸோ அதனால் நம்ம காம்பவுண்ட் வாலுக்கு வந்து 10% ப்ராஃபிட்டே வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோன்னா 2,27,000 10% நம்மளுக்கு வந்து 22,700 ரூபாய் வந்து கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட்டு. ஸோ நெட் காஸ்ட் இந்த 140 அடி காம்பவுண்ட் வாலுக்கு ஆகிற காஸ்ட் பார்த்திங்கன்னா 2,50,000 ரூபாய் ஆகுது. இது நம்ம வந்து ரன்னிங் ஃபீட்டில் டிவைட் பண்ணி பார்த்தோன்னா ஏறக்குறைய 1,786 ரூபாய் வருது. ஸோ இதை தான் வந்து கான்ட்ராக்டர்ஸ் வந்து ஒரு அடிக்கு வந்து 1,800 ரூபாய் இல்லை 1,750 ரூபா அவங்களோட இதுக்கேற்ற மாதிரி ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த காஸ்டிங் வந்து நிறையா கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தீங்க. இது ஈவனாக எல்லா இடத்துக்கும் ஒரே மாதிரி வராது. ஒரு இடத்துலையும் மெட்டீரியல்ஸ் ப்ரைஸும் மாறும், ஒருத்தவங்களோட வேலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டும் மாறும். இது நாங்கள் பண்ண காம்பவுண்ட் வால் வந்து ஒரு டீட்டெயில்டு பிரேக்கப்பாக கொடுத்துருக்கோம், மக்களுக்கு வந்து ஈஸியாக புரியணுன்றதுனால. ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் மெத்தடோட காஸ்டிங் நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் இல்லையா. ரெண்டாவது மெத்தட் வந்து நம்ம ஹாலோ பிளாக்கில் பண்ண போகிறோம், பிளாஸ்டிங் இல்லாமல். ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் கம்பேர் டு பிரிக்ஸ் வித் பிளாஸ்டிங். ஸோ இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் காஸ்டிங் வந்து செங்கலோட காஸ்ட் சொல்லியிருந்தோம் 53,000 ரூபான்னு சொல்லிட்டு, அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஹாலோ பிளாக்கோட காஸ்டிங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹாலோ பிளாக்ஸ் வந்து நம்மளுக்கு இதுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கன்னா 28,700 ரூபாய். நம்மளுக்கு ஒரு 600லேருந்து 615 ஹாலோ பிளாக் கல் வந்து இதுக்கு தேவைப்படும். ஒரு கல்லோட விலை வந்து 35 ரூபாய் ஹாலோ பிளாக்கோட கல்லை வித் நம்ம சிமெண்ட் மார்ட்டர் அதை அடுக்கிறதுக்கு உண்டான கலவை எல்லாம் சேர்த்தாலே நம்மளுக்கு ஆகிற செலவு வந்து பார்த்திங்கன்னா 28,700 ரூபாய் தான். கம்பேர் டு பிரிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பாதியாக வந்து காஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஸோ அதில் மட்டும் இல்லாமல் நம்ம பிளாஸ்டிங்கோட காஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம் 23,400 ரூபாய் இருந்தது, அது அப்படியே நம்ம அதிலேருந்து குறைச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு இந்த செகண்ட் மெத்தடில் ஆகிற டோட்டல் காஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,78,000 ரூபாய் வருது. இதில் கான்ட்ராக்டரோட ப்ராஃபிட் வந்து பார்த்தோன்னா 17,800 ரூபாய் 10% நம்ம ஆட் பண்ணும்போது நெட் காஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா 1,96,000 ரூபாய் தான் வருது நம்ம ஹாலோ பிளாக்கில் கட்டுற காம்பவுண்ட் வாலுக்கு. ஸோ பிரிக்ஸில் கட்டின காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா 2.5 லட்சம், இதுக்கு 1,96,000 ரூபாய் தான். இந்த 1,96,000 வந்து நம்ம டிவைடட் பை 140 நம்ம காம்பவுண்ட் வாலோட மொத்த ரன்னிங் ஃபீட்டு கணக்கு பண்ணோன்னா 1,405 ரூபாய் தான் வருது. இதை தான் கான்ட்ராக்டர்ஸ் வந்து 1,400 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, ஒரு சிலர் 1,350 இல்லை 1,450. ஸோ இந்த ரேஞ்சில் தான் வரும். ஒரு சில மெத்தட்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து இந்த பர்பஸ் காம்பவுண்ட் வாலுக்கு வந்து சூட் ஆகுதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டோன்னா வந்து ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வால் இருக்குது. ஸோ ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வால் வந்து நம்ம நிறையா காலி எம்டி பிளாட்லலாம் பார்த்துருப்போம், பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டின வீடுக்கு அது ஏன் செட் ஆகாதுன்னா, நம்ம கிரவுண்ட் லெவல்லேருந்து 3 அடி ஹைட் வந்து பேஸ்மெண்ட் ஹைட் வந்து போடுவோம் நார்மலாக வீட்டுக்கு. ஸோ 3 அடி ஹைட் நம்ம வீடு பேஸ்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு சைட்லேயே நம்ம மண்ணும் போட்டு 3 அடி ஹைட்டு தரை எழுப்புவோம். அப்படின்னா தான் வீடு லெவலில் தரை இருக்கும், வீடை சுற்றி நடந்து போகிறதுக்காக. ஸோ இந்த ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வாலை நம்ம அங்கே போட்டுட்டு உள்ளே அதுக்கப்புறம் தான் மண் போட்டு தண்ணியை பிடிச்சி கன்சால்டேஷன் பண்ணுவாங்க. ஸோ கன்சால்டேஷன் பண்ணும்போது அந்த பூமி வந்து அமுங்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அமுங்கும் போது அந்த எர்த்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் இந்த ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வால் வந்து விரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வால் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு போஸ்ட் இருக்கும், அந்த போஸ்ட்டை 2 அடி வந்து குழி எடுத்து உள்ளே போஸ்ட் வச்சுட்டு ஸ்லாப் இன்சர்ட் பண்ணுறாங்க. வெறும் 2 அடி டெப்த்து இருக்கிறதுனால அந்த போஸ்ட் வந்து தாங்காது, அந்த எர்த்து ப்ரெஷருக்கு தாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக விரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஆல்ரெடி கட்டின ஒரு வீட்டில் வந்து இந்த இஷ்யூ வந்தது. ஸோ அதனால் ப்ரீகாஸ்ட் காம்பவுண்ட் வால் வந்து இதுக்கு செட் ஆகுது. இன்னும் ஒரு சில காம்பவுண்ட் வால் வந்து காலம் வந்து 10 அடிக்கு போடாமல் 15 அடிக்கு போடுவாங்க. காலமே போடாமல் கட்டுற காம்பவுண்ட் வால்லாம் பார்த்துருக்கோம், அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பீம், இப்போ தர லெவலில் நம்ம பிளிந்த் பீம் போடுறோன்னா 6 அடிக்கு மேலே காம்பவுண்ட் வால் போயிடுச்சுன்னா டை பீம்னு ஒன்று கம்பல்சரி போடணும். அது போடாதனால தான் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் சரிஞ்சு விழுகிற பிரச்சனைலாம் வரும். காம்பவுண்ட் வால் டை பீம் கண்டிப்பாக இருக்கணும். 6 அடி தாண்டும் போது அந்த டை பீமில் வந்து எவ்ரி காலம் வந்து இன்டர்கனெக்ட் ஆகிருக்கணும். ஸோ டை பீம் வந்து ஒரு காலம் டு இன்னொரு காலம் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் காங்க்ரீட்டிங்கே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி
நிறையா குவாலிட்டி மெத்தட்ஸ் இருக்குது காம்பவுண்ட் வாலில். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டி காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி காஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட்லி நாட் ரெக்கமெண்டட். ஸோ அதை நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதும் இல்லை. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பிஓக்யூ போடுங்க, எங்களுக்கு வந்து மெட்டீரியல் குவான்டிட்டி சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஏன் அதை பண்ணல அப்படின்னா, சாதாரணமான ஒரு எளிய மக்களுக்கு கூட போய் சேரணும் அப்படின்னா இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு வந்து வீடு கட்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து இவ்வளோ சிமெண்ட் செலவாகும், இவ்வளோ மண்ணை செலவாகும்னு சொன்னால் எனக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக புரியாது. என் பேக்கெட்லேருந்து இவ்வளோ காசு போகும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக என்னால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து எங்களோட கால்குலேஷன் எல்லாமே பியூராக காஸ்டிங் பேஸ்டாகவே சொல்கிறோம். ஸோ அதனால தான் எங்களால் டெக்னிக்கலாக வந்து பண்ண முடியல. ஸோ டெக்னிக்கலாக சிமெண்ட்டு மண்ணுன்னு சொல்லும்போது வீடியோவோட லென்த்தும் ரொம்ப அதிகமாகவும் சாதாரணமான மக்களுக்கும் அது போய் சேராது, எளிய மக்களுக்கும். அதனால தான் நாங்கள் இப்படி சிம்பிளாக சொல்கிறோம். எங்கள் சேனலை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேராது. ஸோ அதனால தான் சொல்கிறோம். இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் நிறையா வீடியோஸ் போட போகிறோம். கட்டின வீடோட வாக் த்ரூஸ் போட போகிறோம். காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி பண்ணலாம், இப்போது எலிவேஷன் பண்ணுறோன்னா எலிவேஷனோட காஸ்ட் எவ்வளோ ஆகும், லேண்ட்ஸ்கேப்பிங், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு வீடோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும். அந்த வீடியோஸ்லாம் இன்னும் போட போகிறோம். கண்டிப்பாக எங்கள் சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஒரு நிமிஷம், இன்னும் இந்த வீடியோ முடியல. எங்கள் வெப்சைட்லேருந்து ஃப்ரீயாக ஒரு காஸ்ட் கால்குலேட்டர் டூல் வந்து போட்டிருக்கோம். அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அது எதுக்கு அப்படின்னா, நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு வந்து 900 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணும், 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டணுன்ட்டு. நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களோட வீடுக்கும் அப்படி தனித்தனியாக கால்குலேட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் நீங்களே ஃப்ரீயாக யூஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு டூல் வந்து எங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அதில் நீங்களே உங்கள் வீடோட சைஸ் என்ன, லேண்டோட சைஸ் என்ன, எவ்வளோ ஃப்ளோர் கட்ட போகிறீங்க, கார் பார்க்கிங் எவ்வளோ சைஸு, ஜம்ப் எவ்வளோ சைஸு, செப்டிக் டேங்க்கு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்றதை சொல்லிடும். அதில் உங்கள் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் போட்டிங்கன்னா உங்கள் இமெயிலுக்கே வந்து அந்த கோட் வந்து கிடச்சிடும். நார்மலாக வந்து உங்களுக்கு கோட் வந்து ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. இதில் வந்து ஃப்ரீயாக நீங்களே வந்து போட்டு பார்த்து எனி டைம் நீங்கள் வந்து கோட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டூலை மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.